ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஸ்டோரி. இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். தர்மம். செட்டிநாட்டு வீதி ஒன்றில் கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண். வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள். ஒரு கட்டுக்கீரை என்ன விலை? ஒரு அண்ணாமா? ஒரு அண்ணாவா? அரைனா தான் தருவேன். அரைனான்னு சொல்லி 4 கட்டு கொடுத்துட்டு போ. இல்லைம்மா, வராதுமா, அதெல்லாம் முடியாது, அரைனாதான். பேரம் பேசுகிறாள் அந்த தாய். பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேலே கால்னா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள். முடியவே முடியாது, கட்டு கீரைக்கு அரைனா தான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள். கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு சரிம்மா, உன் விருப்பம் என்று கூறிவிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 2 அணா காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்போது கீழே சரிந்தாள். என்னடி அம்மா, காலையில் எதுவும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க, இல்லைம்மா, போய் தான் கஞ்சி காசணும். சரி இரு, இதோ வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் 6 இட்லியையும் அவற்றுக்கு தேவையான சட்னியும் வைத்து கொண்டு வந்தாள். இந்தா, சாப்பிட்டு விட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன், ஏம்மா அரைனாவுக்கு பேரம் பேசுனீங்க? ஒரு இட்லி அரைனான்னு வச்சுக்கிட்டா கூட 6 இட்லிக்கு 2 அரைனா வருதுமா என்று கேட்க, அதற்கு அந்த தாய், வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா என்று நெத்தியடியாக கூறினாள். நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது. தேங்க்யூ.